அனலைஸ் பண்ணதில்ல. கிட்டத்தட்ட 41% டிவிகே கட்சிக்கு வாக்களித்திருப்பதாக சொல்கின்றார்கள். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுமா ப்ரோ? நம்மளெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னே தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் தற்கூரி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இந்த எக்ஸிட் போல் வந்து வெளியாச்சுல்ல, அதை பத்தி நம்ம அது என்ன எக்ஸிட் போல்னா என்ன, எவ்வளவு பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இனிமே இந்த எக்ஸிட் போலை பத்தி பேசக்கூடாது, நம்ம டைரக்டா ரிசல்ட்டுக்கு போகணும், இல்லை வேற ஏதாவது கண்டென்ட் வந்தா பேசணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ என்ன அப்படின்னா, இந்த ரவி ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு சேனல் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவங்க. அவங்க தொடர்ச்சியா நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல அதிகாரியா பிடிக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்காங்க. பட் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளால பொறுமையா இருக்க முடியல. அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிழிச்சு மக்கள்கிட்ட காட்டணும்ல. ஏன் இந்த ரவி ஐபிஎஸ் அவர்கள் வந்து இந்த டேட்டாவை வெளியிட்டு இருக்காங்க? ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டேட்டா வெளியிடறதுக்கு பின்னாடி அஜெண்டா இருக்கும் அப்படிங்கிறத இதை வச்சு உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன டேட்டா வெளியிட்டு இருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ரவி ஐபிஎஸ் இருக்காங்கல்ல, அவங்க யாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த நம்பர்ஸை பார்க்குறப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு காமெடியா ஒரு காமிக்ஸா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இமேஜை பாருங்க. ரவி ஐபிஎஸ் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் கூட ரொம்ப நெருக்கமா ஒரு உறவை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்ச நபர். விஜயோட பிறந்த நாளுக்கெல்லாம் ஓடோடி வந்து வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு நபர். இப்ப புரிஞ்சிருச்சா இந்த ரவி ஐபிஎஸ் யார் அப்படிங்கிற விஷயம்? ஓரளவுக்கு அவருடைய மைண்ட் செட் என்ன, ஒரு அரசியல் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ இவர் வெளியிட்ட அந்த டேட்டாவை சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்ஸிட் போல் இந்த எடுத்ததுலயே தமிழ்நாட்டிலேயே ஒரு மேஜரா ஒரு பெரிய மாசா எடுத்தது அப்படின்னா நாங்க தான், நம்பர்ஸ் அடிப்படையில் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, எக்ஸிட் போல்ல தமிழ்நாட்டில் அதிகபட்சமா 60,000 சாம்பிள்ஸ் தான் எந்த ஒரு நிறுவனமுமே எடுத்திருக்காங்க. ஆனா நாங்க 2,34,000 பேர்கிட்ட சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு. அந்த 60,000 அப்படிங்கிறதே பொய். 60,000 சாம்பிள்ஸே இங்க எந்த நிறுவனமும் எடுக்கல. நாம எத்தனை பூத்துக்கு போயிருக்கோம், நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பூத்துக்கு போயிருக்காங்க. ஒரே ஒரு பூத்துல இப்ப நீங்களும் ஓட்டு போட்டிருப்பீங்க, காலங்காலமா ஓட்டு போட்டிருப்பீங்க, 10 எலெக்ஷனா ஓட்டு போட்டிருப்பீங்க. எங்கேயாவது எக்ஸிட் போல்ல வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு ஏதாவது மீடியா கேட்டு பார்த்துருக்கீங்களா? இல்ல. இந்த 60,000 சாம்பிள்ஸ் அப்படிங்கிறதே பொய். ஆனா இவர் வந்து 2,34,000 பேருக்கிட்ட நான் சாம்பிள்ஸ் எடுத்தேன், அதுல வந்த ரிசல்ட்டை தான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த அடிப்படையில் இவர் எடுத்த அப்படின்னு சொல்றாருன்னா, இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கிறதுனால இவருக்கு காவல்துறையில நிறைய நண்பர்கள் இருந்தாங்களாம். ஸோ அதை வச்சு இவ்வளவு நண்பர்கள் எந்த காவல்துறை அதிகாரிக்கு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒவ்வொரு தொகுதியிலையும் 10 பேரை சூஸ் பண்ணாங்களாம். 10 முன்னாள் அதிகாரிகள், காவல் அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள சூஸ் பண்ணி 100 பேருக்கிட்ட அந்த சாம்பிள்ஸ் எடுக்க வச்சாங்களாம். ஒவ்வொரு அதிகாரியும் மொத்தம் 2,300 சம்திங் வருதா. ஸோ ஒவ்வொரு அதிகாரியும் வச்சு ஒரு அதிகாரி 100 பேர்கிட்ட சாம்பிள்ஸ் எடுத்தாராம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2,34,000 பேர்கிட்ட நாங்க சாம்பிள்ஸ் எடுத்தோம். அந்த அடிப்படையில் இந்த டேட்டாவை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சிரிச்சிடாதீங்க. ஏற்கனவே ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்ட அந்த இதை பார்த்து நிறைய பேர் டிபேட்லேயே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இது நம்ம தமிழக வெற்றி கழகத்தை குறைச்சி மதிப்பிடுறோம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஃபேக்ட் இதுதான். நம்ம புதுசாக ஒரு கட்சி வருதுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதனால தான் நம்ம சொல்றோம். ஸோ இவர் என்ன நம்பர்ஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க எடுத்த சாம்பிள்ஸை வச்சு 41% இங்க வந்து தமிழக வெற்றி கழகம் ஓட்டு வாங்கும், இந்த எலெக்ஷன்ல 41% வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இதை சொல்றப்பவே அவர் விஜய்க்கு வாழ்த்து சொன்ன அந்த இமேஜை நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ 41% வாங்கும். இது இல்லாம 121 சீட்டு விஜய் ஜெயிச்சு தனிச்சு சிங்கிள் மெஜாரிட்டி, அவர் தனியா தான் நிக்கிறாரு தெரியும், இல்ல தனிச்சு விடப்பட்டு நிக்கிறாரு தெரியும். ஸோ சிங்கிள் மெஜாரிட்டியில ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரவி ஐபிஎஸ் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நம்பர்ஸும் காமெடியா இருக்கு. இவங்க நாங்க எடுத்தோம், ஒரு தொகுதிக்கு 10 அதிகாரியை, ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற காவலர்களை எடுத்து அதுல ஒரு நபர் ஓய்வு பெற்ற அதிகாரினா வயசானவங்களா இருப்பாங்க, அவங்க போய் 100 பேர்கிட்ட சாம்பிள்ஸ் எடுக்கணும்னா அது எத்தனை நாள் ஆகும், அது சாத்தியமா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இவங்க எடுத்தன்னு சொன்ன முறையும் ரொம்ப காமெடியா இருக்கு, இவங்க சொல்லக்கூடிய நம்பர்ஸும் ரொம்ப காமெடியா இருக்கு. இந்த விஷயத்துல என்ன ஒன்று எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க இங்க தரையிலிருந்து மேல வரைக்கும் ஊடுருவி போயிருக்காங்க.
அதாவது இந்த சமூகத்துல ஒரு நல்ல பொறுப்புல நல்ல மரியாதையான இடத்துல இருக்கக்கூடியவங்க கூட இங்க தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியலை புரிஞ்சுக்காம அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எதுவும் அவங்க எதுவுமே சொல்லல. ஸோ அதை இவங்களா ஒரு புரிதலை எடுத்துக்கிட்டு இவங்க தான் தமிழக வெற்றி கழகம் தான் மாற்றுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த சமூகத்தை ஏமாற்ற இவங்களும் ஒரு காரணமா இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. அதுவும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிலாம் இதை மாதிரி ஒரு டேட்டா வெளியிடுறத பாக்குறப்போ இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு உண்மையாலும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு. சாதாரண ஒரு இளைஞன் தற்குறித்தனமா பண்றது வேற, பட் சமூகத்துல நல்ல பொறுப்புல இருக்கவங்க கூட ஒரு பொறுப்பற்று நடந்துக்கிறது, ஒரு மாற்றுன்னு ஒரு ஏமாற்ற பத்தி பேசுறது வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. இந்த விஷயத்துல விஜய் இருக்காங்கல்ல, அவங்க டீமே மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே இருக்கக்கூடியவங்க தான் இன்னும் வந்து விஜய் அண்ணா வந்து மே 4 சிஎம் சிஎம் சிஎம்னு கத்திட்டு இருக்காங்களே ஒழிய விஜய் அவங்க டீமே வந்து விஜயே மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா அவருக்கு தெளிவா கூட இருந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த சிடிஆர் நிர்மல்குமார், இந்த புஷி ஆனந்த், இந்த ராஜ்மோகன் இவங்கெல்லாம் வந்து நீங்க தான் தலைவா நீங்க தான் தலைவா நீங்க தான் தலைவா அப்படின்னு ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க, நீங்க தான் சிஎம் அப்படின்னு. பட் ஒரு எவ்வளவு நாள் தான் அந்த அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸ்லேயே விஜயால இருக்க முடியும்? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது நடக்கும்ல, அது நடந்ததுக்கு அப்புறம் விஜய் என்ன ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி சிஎம் அப்படிங்கிற ஒரு கற்பனை உலகில் இருந்தாரு. இப்போ என்ன ஒரு கற்பனை உலகத்துக்கு விஜய் வந்திருக்காரு, மூவ் ஆன் ஆயிருக்காரு அப்படின்னா, இதை நானா சொல்லல, காரணத்தோட சொல்றேன். ஒரு கட்சி வந்து 100 சீட்டு ஜெயிக்கும், ஆனா 30 சீட்டு ஜெயிச்ச நிதிஷ்குமார் வந்து அங்க சிஎம் ஆவாரு. ஒரு கட்சி வந்து 80 சீட்டு ஜெயிக்கும், ஆனா 30 சீட்டு ஜெயிச்ச குமாரசாமி வந்து கர்நாடகாவில் சிஎம் ஆவாரு. விஜய் மூவ் ஆன் ஆனது வந்து நாம சிஎம் ஆவது அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன்ல நடக்காது. ஸோ ஆனா இங்க வந்து ஒரு ஹங் அசம்பிளி வந்து உருவாகும். ஒரு அதிமுக வந்து ஒரு 105 110 ஜெயிக்கும், இல்ல திமுக வந்து ஒரு 105 110 ஜெயிக்கும். 2 பேரும் வந்து நம்ம கதவை தட்டிக்கிட்டு எஜமா நீங்க யாரு பக்கம் வரீங்களோ அந்த பக்கம் தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும், நீங்க வாங்க அப்படின்னு காலில் விழுந்து கிடப்பாங்க. அப்போ நாம வந்து டிமாண்ட் வச்சு எனக்கு சிஎம் கொடுக்குறீங்களா இல்லையா, அட்லீஸ்ட் 2 வருஷமாவது சிஎம் கொடுத்தாதான் நான் உங்க கூட்டணிக்கு வருவேன். நீ கொடுக்கலையா, எனக்கு இவன் கொடுக்குறான், இவன் கொடுக்கலையா இவன் கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு தன்னைத்தானே மேனிபுலேட் பண்ணிக்கிறது. என்ன நடக்குது வெளி உலகம் என்ன இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு தெரியாம அத மாதிரி ஒரு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகி விஜய் வந்து இப்போ உட்காந்துருக்காரு. ஏன்பா இப்படி சொல்ற அப்படின்னா, இவர் வந்து 234 கேண்டிடேட்டையும் அறிவிச்சப்ப கூட யாரையும் பார்த்தது கிடையாது. அதுக்கு எந்த கேண்டிடேட் எங்க நிக்கிறாங்கன்னு கூட தெரியாது. ஆனா இப்போ திடீர்னு 234 கேண்டிடேட்டையும் வர வச்சு ஒரு மீட்டிங் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, எலெக்ஷன் ரிசல்ட் மே 4 வருதா, யாரெல்லாம் வெற்றி பெறுறீங்களோ, வெற்றி பெறுவாங்களாங்கிறது தெரியல, பட் அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் யாரெல்லாம் வெற்றி பெறுறீங்களோ அவங்க எல்லாரும் வந்து அன்னைய நைட்டே நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க வெளிநாட்டுல இருந்தா கூட ரிசல்ட் எங்க வருது, நான் வெளிநாட்டுல ஊர் சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னா கூட சரி, யாரா இருந்தாலும் அன்னைக்கு நைட்டு வந்து பனையூருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறத அவங்களுடைய கேண்டிடேட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதை மாதிரி டைம்ல இந்த இழுபறியான ஒரு ஹங் அசம்பிளி மாதிரி உருவாகிற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த எம்எல்ஏஸ் வந்து விலைக்கு வாங்குறது அப்படிங்கிறது நடக்கும். ஸோ தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரு 10 பேர் ஜெயிச்சு அதை நைட்டோட நைட்டா வேற கட்சிகள் வந்து பேரம் பேசி அவங்க பக்கம் வர வச்சு, விஜயகாந்துக்கு நடந்தது இல்லையா, விஜயகாந்த் 28 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தார் 2011. ஆனா காலம் போக போக அங்கிருந்து 2 பேர் 3 பேரா ஜெயலலிதா அவர்கள் உருவி விஜயகாந்த் ஒண்ணுமே இல்லாம பண்ணாங்க இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் நடந்தது. ஆனா இங்க வந்து ஒரே இரவுல தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க இன்கேஸ் ஜெயிச்சா அவங்கள புடுங்கி விஜய் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க. ஆனா அரசியல்ல சிஎம் ஆகிறதுக்கு எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி அந்த நேர்கோட்டிலேயே தான் நடக்கும். நாம சிஎம் ஆகணும்னா சிஎம் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு நடந்துரும். இல்ல நம்ம ஹங் அசம்பிளியை உருவாகணும்னு நாம நினைச்சா அங்க வந்து ஹங் அசம்பிளி உருவாயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. மே 4 விஜய் அதிகமா கஷ்டப்படுறாரோ இல்லையோ, இல்லை வருத்தப்படுறாரோ இல்லையோ தெரியல. அவர் பெருசாக உழைப்ப கொட்டின மாதிரி நம்ம தெரியல. பணம் செலவு பண்ணாங்க, அது அவர் பண்ணாரா இல்லை ஆதவ அர்ஜுனா பண்ணாரா இல்லை வெளியில் யாராவது இருந்து பண்ணாங்களான்னு தெரியல. பட் கீழே இருக்கக்கூடிய அவங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்களே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க.